ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று செவ்வாய்க்கிழமை சமையல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு சாப்பாடு வேக வச்சாச்சு. சாப்பாடு வெந்ததும் வடித்து வச்சாச்சு. பீட்ரூட்டில் தேங்காய் பூ போட்டால் தான் பிடிக்கும் எங்களுக்கு, அதனால் பூ போட்டு தேங்காய் பூ போட்டு கிளறி வச்சாச்சு. பொரியல் முடித்ததுக்கப்புறம் தான் சுண்டைக்காயவே பார்த்தேன். அதுக்கப்புறம் சுண்டைக்காயும் எடுத்து காரக்குழம்பு வச்சாச்சு. போன வாரம் வாங்கிட்டு வந்துருந்த பீட்ரூட்டில் 2 வச்சுட்டு மீதி 2 ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதை இந்த வாரம் வச்சுட்டேன். ஒரு கவரு சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. போன வாரம் ஒரு குழம்பு, இந்த வாரம் ஒரு குழம்பு, 2 குழம்பு வச்சு முடித்தாச்சு ஒரு கவரில். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தீர்ந்துருச்சு. அந்த பாக்ஸை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இன்றைக்கி மிளகாத்தூளை அள்ளி வச்சாச்சு. கிச்சனில் 2 செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதை க்ளீன் பண்ணணுன்ட்டு பசங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டேன். சாப்பாடு வடித்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியலும் சுண்டைக்காய் காரக்குழம்பும் செஞ்சுருந்தேன். அதை பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் தேய்ச்சி கழுவி கமுத்தாச்சு. எனக்காக தினையரிசி சாப்பாடு அரிசி ஊறுது, செய்யணும். அதை என் பையன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் செய்வான். அதை செஞ்சு உடனே அடுத்த வேலைக்கு கூப்பிடுற வரைக்கும் வரவே மாட்டான், ஓடிடுவான் என்கிட்டாவது. செல்ஃபில் இருந்த அந்த கவரை எடுத்துகிட்டு அப்படியே வெறுமனே துடைச்சி விட்டுட்டு எடுத்து வச்சிட்டேன். கீழே இருக்க செல்ஃபையும் பொருளை பூரா எடுத்து வெளியில் வச்சுட்டு அப்படியே அங்கேயே துடைச்சிட்டேன். தடவை துடைச்சேன், க்ளீன் ஆகலை. 2வது தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. இதுதான் செவ்வாய்க்கிழமை ஒர்க்கு மதியம் வரைக்கும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.